வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா வே ஆஃப் லைஃப். நான் கார்த்திக் ராமமூர்த்தி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆசனா செஷனில் நம்ம வந்து ஒரு 2 ஆசனா சேர்ந்து பண்ணால் என்ன பெனிஃபிட்ஸ், அதாவது பெனிஃபிட்ஸ் கூட தான் ரொம்ப போகிறதில்ல. இது ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்ச ஆசனா தான். இந்த ஆசனாவை நீங்கள் டெய்லி பண்ணணும். பண்ணிங்கன்னா உங்களோட உடம்புக்கு மனசுக்கெல்லாம் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புஜங்காசனா, அடுத்தது தனுராசனா. இந்த 2 ஆசனாவையும் நீங்கள் டெய்லி 20 செகண்ட்ஸ் பண்ணிங்கன்னா போதும். உடம்புல நிறைய சேஞ்சஸ் வரும், ஃப்ளெக்சிபிலிட்டி வரும். பண்ண 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 நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணீங்க, மனசுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப எளிமையான ஒரு வழி. உங்களுக்கு வந்து அன்வான்ட் ஃப்ளெஷ் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். அதே மாதிரி எனக்கு உடம்புல வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லைன்னு நினச்சாலும் ஃப்ளெக்சிபிலிட்டி வரும், லைஃபே மாறும். ஸோ இந்த 2 ஆசனா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வார்ம் அப் பண்ணிட்டு தான் பண்ணணும். எந்த ஆசனா நீங்கள் இது பண்ணாலும் ஃபஸ்ட்டு வார்ம் அப், அப்புறம் ஆசனா, அப்புறம் கூல் டவுன். இந்த மெத்தட் நீங்கள் மறக்கவே கூடாது. அதே மாதிரி நீங்கள் கீழெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு மேட், யோகா மேட் போட்டு, அப்படி இல்லைன்னா காட்டன் ஸ்ப்ரெட்டு, ஜமக்காலம் மாதிரி, வழுக்காத ஜமக்காலம் மாதிரி போட்டுட்டு பண்ணுங்க. மேட் பெஸ்ட்டு. இந்த மாதிரி மேட் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு. ஏன்னா வழுக்காது, grip இருக்கும். அப்படி இல்லை என்கிட்ட வந்து ஸ்ட்ராங்கான வேறு விதமான காட்டன் மேட் இருக்குன்னா அதை போட்டு பண்ணுங்கள். ஆனால் கீழே உட்காந்து பண்ணக்கூடாது. ஏன்னா யோகா ஆசனா பண்ணும்போது நீங்கள் ஆசனா, முத்ரா, மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணும்போது உடம்புல எனர்ஜி க்ரியேட் ஆகும். அந்த எனர்ஜி நீங்கள் வந்து தரையில் உட்காந்து பண்ணிங்கன்னா பூமி அப்சர்வ் பண்ணிக்கும். ஏன்னா பூமிக்கு வந்து நம்மளோட அதிகமாக சக்தி இருக்கிறதுனால அது வந்து அப்சர்வ் பண்ணிடும். நம்ம க்ரியேட் பண்ணுற எனர்ஜி நம்ம பாடியில் இருக்கிறது தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வார்ம் அப் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டேன். இப்போ ஆசனாக்குள்ளே போனால் இந்த 2 ஆசனாவுமே பார்த்தீங்கன்னா வயிற்று மேலே படுத்துட்டு பண்ணுற ஆசனா. ஸோ இப்போ வயிற்று பகுதி மேலே படுத்துக்கலாம். ஸோ இப்போ யாராவது வந்து ஃபஸ்ட் டைமர்ஸாக இருக்கீங்க, நான் வந்து யோகா ஆசனாஸ் பண்ணணும், ஆசனா ஸ்டார்ட் பண்ணுறவங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த 2 ஆசனா இது ரொம்ப சிம்பிள் தான், இந்த ரிஸ்க்கு கிடையாது. ஏன்னா இது படுத்துகிட்டே பண்ணுறதுனால உங்களுக்கு இதில் எந்த விதமான ரிஸ்க்கும் கிடையாது. அது மாதிரி ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஆசனா. அதை வந்து நீங்கள் சிம்பிளாக பண்ணலாம், பட் பெனிஃபிட் அடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம வயிற்று பகுதி மேலே படுக்க போகிறோம். எப்போவுமே வந்து நீங்கள் படுக்கும்போது முதுகு தண்டு டைரெக்டாக கீழே படுற மாதிரி பண்ணக்கூடாது. முதுகுக்கு அது பாதிப்பு உண்டு பண்ணணும். இனிஷியலாக ஏஜ் இருக்கும் போது தெரியாது, அதுக்கப்புறமா போக போக பார்த்தீங்கன்னா முதுகு தண்டு பாதிக்கும். நீங்கள் பெட்டில், தரையில், பாயில் படுக்கும்போது ஒரு கழிச்சு படுத்துட்டு இந்த மாதிரி உட்காந்துட்டு சைடு வாட்ஸ்அப் படுத்துட்டு அதுக்கப்புறமா பின் பக்கமோ இல்லை முன் பக்கமோ திரும்பி வைப்பாங்க. அப்படிதான் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட வயிற்று பகுதி மேலே படுத்துட்டோம். இப்போ முதல்ல வந்து தனுராசனா பண்ண போகிறோம். நான் இதை ஸ்லோவாக பண்ணுறேன், பட் நீங்கள் பண்ணும்போது கடகடன்னு நீங்கள் பண்ணிட முடியும். 1 மினிட்குள்ளே கூட நீங்கள் முடிச்சிடலாம் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண. ஸோ ஃபஸ்ட்டு இப்படி படுத்துக்கோங்க. தனுராசனான்றது நம்ம கைகளை நம்ம ஷோல்டர்ஸ் பக்கத்தில், ஷோல்டர்ஸ் கீழே இந்த இடத்துக்கு பக்கத்தில் இப்படி வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி தலை அப்பர் பாடி இப்போ வரைக்கும் தூக்கிறது தான். இந்த மாதிரி தூக்கிட்டு நீங்கள் 3 மூச்சு எடுத்து மூச்சு விட்டு அந்த மாதிரி 3 தடவை மூச்சு எடுத்து முடிக்கிறதுக்கு ஹோல்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இறக்குங்க. எடுத்தோடனே 3 தடவை முடியாதுன்னா 2 தடவை மூச்சு எடுத்து விடுற மாதிரி ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணி கை கொஞ்சம் பெண்டாக இருக்கும், மேலே பாருங்க, அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. மூச்சு எடுங்க, மூச்சு விடுங்க, மூச்சு எடுங்க, மூச்சு விடுங்க, மூச்சு எடுங்க, மூச்சு விடுங்க. ரிலாக்ஸ்டாக அப்படி பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக ஆக்கிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புஜங்காசனம். ஸோ மறுபடியும் வச்சுட்டு அப்பர் பாடி ஹிப் வரைக்கும் தூக்குங்க. எவ்வளோ முடியுமோ தூக்குங்க. இனிஷியலாக எவ்வளோ ஹைட் ஃபுல்லாக தூக்க முடியும்னா பாதி இவ்வளோதான் முடியும். நீங்கள் பண்ணுங்க. இல்லைன்னா ஃபுல்லாக தூக்கிட்டு தலையை மேலே பாருங்கள், கை கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது முடிச்சதுக்கு அப்புறம் இப்படியே 5 செகண்ட்ஸ் இருக்கு.
இதுக்கு அடுத்தது வந்து தனுராசனம். ஸோ தனுர்னா வந்து பவ் போஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கால்களை மடக்கி பிடிச்சிட்டு ப்ரெஸ் பண்ணி பாடியை மேலே தூக்கணும். இப்படியே வந்து 2 பிரத்து ஹோல்ட் பண்ணணும். மெதுவா கீழே 5 seconds. திருப்பியும் கால்களை மடிச்சு காலையும் ப்ரெஸ் பண்ணுங்க, அப்பர் பாடியும் ப்ரெஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணி அப்படியே தூக்குங்க. மெதுவா இந்த 2 ஆசனம் நீங்க பண்ணலாம். இது முடிச்சோடனே மெதுவா திரும்பி மேல்புறமா இப்படி பண்ணிட்டு என் கம்ப்ளீட் பாடி ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னு மைண்டு கமாண்ட் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இது வந்து உங்களோட கூல் டவுன் டெக்னிக். உடம்பு ஃபுல்லா ரிலாக்ஸ் ஆகிடும். என்னோட கம்ப்ளீட் பாடி ரிலாக்ஸ் ஆகுது, என் கம்ப்ளீட் பாடி ரிலாக்ஸ் ஆகுதுன்னு கமாண்ட் கொடுங்க. கடைசியா வந்து என் கம்ப்ளீட் பாடி ரிலாக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு 5 வாட்டி சொன்னீங்கன்னா உடம்பு ஃபுல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு இந்த 2 ஆசனாஸோட கம்ப்ளீட் பெனிஃபிட் உங்களுக்கு வரும். அப்புறமா மெதுவா ஏதாவது ஒரு பக்கம் ஏந்துறீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எப்படி வஜ்ராசனாலே உட்காந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 ஆசனாவை ஒன்றும் இல்லை, கன்சிஸ்டண்ட்டாக இது நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸில் கூட நீங்கள் உண்மையாகவே 2 மினிட்ஸில் முடிச்சிடலாம். பட் ஒரு வார்ம் அப் பண்ணிவிட்டு இந்த 2 ஆசனம், புஜங்காசனா தனுராசனம், புஜங்காசனம் டெய்லி பண்ணுங்க. ஒரு சீக்வன்ஸாக வெறும் வயிற்றில் பண்ணுங்க. அதே மாதிரி ஈவினிங்கில் டைம் இருக்குது, நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன், குளிக்கிறேன், குளிச்சதுக்கு அம்மா பண்ணுங்க. அதே மாதிரி காலையில் நீங்கள் பண்ணும்போது வெறும் வயிற்றுல குளிச்சுட்டு பண்ணுங்க. ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டில் மேட் போட்டு இங்கே நான் டெய்லி இது பண்ணுன்ற மாதிரி பண்ணுங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் வரும். ஃபிசிக்கல் பெனிஃபிட்ஸ் இனிஷியலாக உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அப்டமன் குறையும், ஸ்பைனல் கார்டு வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் பாடிக்கு இது ஒரு ஒர்க் அவுட். இது என்டையர் பாடிக்கு இது நீங்கள் பண்ண ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலாக நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாகும், ஸ்டெமினா இன்க்ரீஸ் ஆகும். ஓவர் வெயிட் அப்படிலாம் இருந்தீங்கன்னா தேவையில்லாத ஃபேட் எல்லாம் இது வந்து கம்மி பண்ணும். லங்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸ்பைனுக்கு ஒரு நல்ல ட்விஸ்ட், நேச்சுரல் ட்விஸ்ட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் பண்ண மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும், பாடி ரிலாக்ஸ் ஆகும். நீங்கள் வந்து ஒரு ரொம்ப டஃப்பான பிஸ்னஸ்லையோ இல்லை வந்து ஜாப்லையோ இருக்கீங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்கன்னா இதை பண்ண மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். நீங்கள் நைட்டு நல்லா தூங்குவீங்க, உடம்புக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன். ஒரு லெவல் போனதுக்கப்புறமா நீங்கள் அதை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது ரொம்ப சிம்பிள் பட் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான 2 ஆசனம். இதில் ஒன்றும் இல்லை, நீங்கள் 20 செகண்ட்ஸ் பண்ணால் போகும். ஒரு 5 மினிட்ஸ் வார்ம் அப், 20 செகண்ட்ஸ், அப்புறம் கூல் டவுனும் நான் சொல்லிட்டேன். அதே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் வேலையை பார்க்கலாம். ஸோ 5 to 6 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி முதுகு வலி ரொம்ப இருந்தால் பண்ணாதீங்க. உடம்புல எங்கேயாவது பாதை இருக்குது, ரொம்ப சிவியராக வந்து ஃபீவர் இருக்குது, கோல்டு இருக்குது, அந்த மாதிரி எது இருந்தாலும் யோகா ஆசனா, முத்ராசனெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. மெடிடேஷன் மட்டும்தான் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எந்த உபாதைகள் வயிற்றுலையோ கால்லையோ கொஞ்சம் அதிகபட்சமான பெயின் இருந்தால் பண்ணாதீங்க. முதுகுவலி இருக்குன்னா அப்போ பண்ணாதீங்க. கொஞ்சம் முதுகுவலி கம்மியானதுக்கப்புறமா உங்கள் ஃபிசிஷியன் கிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் கேட்டுட்டு கொஞ்சம் கம்மியானே பண்ணுங்கள். பட் இந்த 2 ஆசனா டெய்லி பண்ணுங்கள். நீங்களே ஃபஸ்ட்டு வந்து ஒரு டார்கெட் 45 டேஸ் நான் பண்ணுவேன் ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. முடிஞ்சால் காலையில் 5 மணி அந்த மாதிரி ஏர்லியாக எழுந்து பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் பண்ணாத ஒரு ரொட்டீனை க்ரியேட் பண்ணுங்கள். பிரெயினை பொண்ணும் ரிஸ்க் ஆகும். பண்ணாத ஒரு பாசிட்டிவ் விஷயம் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். உங்கள் பிரெயின் பவர் அதிகமாகும். ஏன்னா புதுசாக ஒரு விஷயத்த நீங்கள் உங்கள் வீட்டிலே நீங்கள் புதுசாக ஒரு டைம்லேருந்து புதுசாக ஒரு விஷயம் பண்ணும்போது பிரெயின் ஒன்றும் ஆக்டிவேட் ஆகும். ஸோ என்னோட சஜஷன், ஹம்பிள் சஜஷன், காலையில் 5 o'clock எழுந்து 5:30 கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். காலை கடன்லாம் முடிச்சுட்டு 5:30 to 5:40 பண்ணிட்டு டேயை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப எனர்ஜெட்டிக் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த புஜங்காசனா தனுராசனா ரெகுலராக பண்ணி இதோட பெனிஃபிட்ஸ் வந்து ஹாப்பியாக ஆகலாம். தேங்க்யூ ஸோ மச்.